நயன்தாரா அவருடைய ஒரு ஒரு பிரம்மாண்டமான இமேஜ் அது வந்து உங்களுக்கு ஒரு பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா? அப்போ எப்படி ஆகிடும்னா ஐயோ பா ஐயோ ஐயோ ஓகே 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 நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படியே என் அம்மா போலீஸ் இன்ஸ்பெக்டர் வடபழனி போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருந்தார். என்னப்பா அடுத்து என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு நான் கேட்டார். நான் வந்து சினிமாவில் டைரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னேன். Chennai Samartha Aviation College, best aviation college in South India, and Lexco Holidays presents Behind It Straight from the Heart with Rangaraj Pandey, powered by Dr. Srivarma Ayurtharum Ayurveda, Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing saloon chain, Howda Pay powered by Workaby, Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. ஐயோ இப்போ வரதுக்கு முன்னாடி அவங்களாம் விட்டான் என் சட்டையை பிடிச்சிட்டான் பின்னாடி. எங்கே போகிற நீ அப்படின்னா டாடா அப்படி கண்ணாடி எடுத்து போடுறான். ராஜா இதை யாரு பண்ணாங்க? யாரோ பாப்பா யாரு பக்கத்து ஆபீஸா? சரி நெல்சன் இஸ் மை டியர் ஃப்ரெண்ட். ரொம்ப சோகமா இருந்தேன்னா அவனுக்கு ஃபோன் அடிப்பேன். அவன் பேசுறதை கேட்டு எனக்கு இன்னும் சோகமாயிடும். ஸோ பழைய ஃபார்மேட்டுக்கே போயிடும். ஆமா ஆமா அது எவ்வளோ அது இது எவ்வளவோ பரவாயில்லையே இந்த சுச்சுவேஷன் இவங்கிட்ட ஃபோனை போட்டு பேசுனதுக்கு. உங்களுக்கோ மேடத்துக்கோ வந்து அப்படியே வந்து ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சராரு அந்த மாதிரி திட்டம் ஆட்சி மசாலா ஆட்சியை பிடிக்கிற மாதிரி ஏன் சார் பொலிட்டிக்கலா ஏதாவது மோட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபில்ம் பண்ண வேண்டிய டிரெக்டர் டக்குன்னு மாத்திட்டாங்க. டிரெக்டர்ஸோட லைஃபே என்னன்னே புரியல சார். அது வந்து ரொம்ப கஷ்டமா, ஏன்னா எவ்வளோ விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியும். நம்ம வந்து ஒரு 4-5 படம் மட்டும் காட்டுறீங்க. படம் காட்டுறவங்களுக்கு நான் ஒரு படம் காட்டுறேன். அதில் வந்து நீங்கள் ரீகால் பண்ணக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் உங்களுக்கு வந்து அதை நம்ம பார்க்கலாம். எஸ் கமான். ஐயோ ப்ரோ ப்ரோ இதை எனக்கு கொடுங்க. ஸோ கியூட், செம்மையாக இருக்குது. என்னன்னா இப்போ இருக்கானுங்களா ஒரு மாதிரி க்யூட்டாக அப்படியே இருக்காங்களா. இப்போ போக போக அப்படியே வளர்ந்து இப்போ இந்த வாய்ஸ் எல்லாம் அப்படி ஆகிடும். ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்மகிட்டே வாயில் என்னெல்லாம் பேசுவாருன்னு தெரியாது. நீ ரொம்ப பண்ணுறேன்னு அடிச்சிட போகிறானுங்கன்ற பயம் அப்பப்போ இருக்கும். பட் இது என்னன்னா ஃப்யூச்சரில் இதே மாதிரி அப்படியே இருக்கானுங்க. எனக்கு சந்தோஷம்தான். செம்ம க்யூட்டாக இப்போ கூட பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வரதுக்கு முன்னாடி அவங்களாம் விட்டான் என் சட்டையை பிடிச்சிட்டான் பின்னாடி. எங்கே போகிற நீ அப்படின்னா நான் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்ககிட்ட நான் வந்து அந்த குழந்தைங்க கிட்ட பேசுகிற மாதிரி பேச மாட்டேன். நான் சும்மா தாதா வந்து இங்கே போகிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அன்றைக்கி போகும்போது டிஐ போகிறேன், அங்கேருந்து எடிட் போவேன், அங்கேருந்து டப்பிங் போவேன், புரியுதா அப்படி சொல்லிட்டு தான் வருவேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது இப்போ என்ன டப்பிங் போறியா இல்லை எடிட்டிங் போறியான்னு அவனுக்கு கேட்பாங்க. அந்த மாதிரியே சொல்லி நாங்கள் பழகிடுச்சு. வி டோன்ட் லை, சும்மா கூட ஒரு பேச்சுக்கு சொல்ல மாட்டோம். இவங்களோட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் க்யூட். அவங்களோட இந்த அடாவடிக்கு ஆக்சுவலாக இவங்களை ஷூட் பண்ணும்போது அவங்ககிட்ட நான் சொன்னேன், இங்கே பாரு இப்போ வந்து இப்படி வச்சு எடுப்போம், இந்த இடத்துல நீ வந்து டான்ஸ்லாம் ஆடணும், உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ண இப்படி தான் சொல்லணும். அவன் வந்து அது அவன் கேட்டானா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் போய் கேமரா வைக்கும்போது அவன் அந்த இடத்த விட்டு இப்போ நம்ம போயிட்டோன்னா நம்ம கூடவே வரணும்ல. அவன் அங்கேயே நிற்கிறான், நின்றுட்டு இப்படியே பார்த்துட்டே இருந்தான். ஓகே ரெடி எடுங்கன்னே டாடா அப்படி கண்ணாடி எடுத்து போடுறான். பாட்டை போடுறாங்க. ஏன்னா இவனுக்கு குத்து டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு வர வச்சுட்டு இருக்கேன். இவனுக்கு முதல்ல நீ என்ன டான்ஸ் கற்றுக்கணும்னா எனக்கு வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த ப்ரோ இந்த லுங்கிலாம் வச்சு ஆடுற மாதிரி இப்படி இந்த காத்தாடி ஸ்டெப் விடுற மாதிரி அவனை ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க. முதல்ல நம்மளுடைய இந்த டான்ஸ் ஆட்டம், அப்புறம் என்ன தவணை ஆடி தொலைடும். அதனால அவனுக்கு இப்போ எதை போட்டாலும் லவ் சாங் போட்டால் கூட இப்படி தான் பண்ணுறாங்க. தீமா தீமான்றான். நீ மழலை எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நான் வந்து உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்த போதே நான் கேட்டேன் உங்களை, நீங்கள வந்து ஹீரோவாக டேரக்டர் ஹீரோவாருங்கிறது வந்து ட்ரெண்ட் பண்ணாது. எஸ் ஜே சூர்யா பார்த்தோம், பிரதீப் பார்த்தோம், வந்து நீங்கள் ஒரு படம் மேடம் வந்து ஹீரோயின். எனக்கு அந்த இது இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் பெருசாக. அண்ட் ஐ டோன்ட் சி மை செல்ஃப் ஆஸ் அ ஹீரோ ஹூ கேன் ஆக்ட் ஆப்போசிட் டு
நயன்தாரா எவ்வளோ உங்களுடைய நடிப்பு எக்ஸ்போஸ் ஆயிரும்னு பயப்படுறீங்க. உங்களுடைய நடிப்பு எங்களெல்லாம் எவ்வளோ படத்தில் உடல் அவங்களே முதல்ல இதே பண்ண மாட்டாங்க. இதோ இப்போ அடுத்து சல்மான் கான் ஷூட்டிங் நாளைக்கு கிளம்பி போகிறேன். இந்த நேரத்தில் நம்ம போய் நடுவில் குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி நான் நடிக்கிறேன். கற்பனைக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்காது. இட் இஸ் நாட் சம்திங் எனக்கு வந்து எனக்கு என் லாங்குவேஜ் வேணும் சார். எனக்கு தமிழ் வேணும். அது எனக்கு இங்கே ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறீங்க, அதுக்கு நான் எழுதுகிறேன். அந்த பேசிக்லேருந்து எனக்கு வரணும், அவ்வளோதான். எனக்கு பிடிச்சது இவ்வளோ தான். எனக்கு வந்து வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸை கதையாக மாற்றுறதும், அதை ஒரு பாடலாக மாற்றுறது, அதை கற்பனையாக அப்படி பண்ணுறது, அதை எடுக்கிறது, இதுக்குள்ளே ஹை பாயிண்ட்ஸை அதை என்ஜாய் பண்ணி வாழ்கிற ஒரு ஆள், அவ்வளோதான். அது போக இப்போ நான் போய் ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி நிற்கிறதோ இல்லை என்ன பார்த்து எவ்வளோ டேரக்டர்கள் வந்திருக்கிறாங்க. அதான் சார் சார் அதுக்கு ஒரு தனி என்ஜாய்மெண்ட் வேணும். இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் இப்போ என் முடி எப்படி இருந்துச்சு, நான் இப்போ போனேன் என்ன பண்ணேன், ஓகே சார் ஓகேவா, இவ்வளோதான். இப்போ ஒரு ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து உட்காரது 1 hour ஆயிருக்கும். இன்னொரு படம் நயன்தாராவை டைரக்ட் பண்ண முடியுமா? நயனால டைரக்ட் பண்ண முடியும் சார். உங்களால் என்னையும் டைரக்ட் பண்ணும். உங்களால் அவங்கள என்னால் அவங்களையா கண்டிப்பாக பண்ணலாம் 100%. ஆனால் அவங்கள்ட்ட டேட் கொடுக்க மாட்டாங்களோ? சாச்சா அந்த அளவுக்குலாம் இல்லை. நான் இன்னும் பெட்டர் டைரக்டர் பார்க்குறேன். அதனால இல்லை, எனக்காக என்ன ஷீல் டூ, எனிதிங் ஷீல் டூ. அது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவங்களுடைய கெரியர்லையும் சரி, அது வந்து உங்களுடைய கெரியர் சரி, ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படமாக இருந்துச்சு. அந்த கெமிஸ்ட்ரி வந்து கதையில் நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. இது நானும் ரோடிதான் சொல்கிறேன். எஸ் ஆமாம். அந்த மாதிரி வந்து அந்த அந்த கதையை யாருமே நம்பவும் இல்லை, அது நல்லா இருக்குன்னு கூட சொன்னது கிடையாது. ஏன்னா அந்த கதையை நான் நரேட் பண்ணும்போது அது ரொம்ப டார்க் ஹியூமர் சார். அதில் ஜோக்குன்றதே உங்களுக்கு தெரியாது. அதாவது எப்படி இருக்கும்னா, ஷூட்டிங் பண்ணும்போதே எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க. மற்ற படம் மாதிரி ஷூட்டிங்கில் அந்த ஜோக்குக்கு சிரிக்கிற மாதிரியே இருக்காது. அது ஜோக்குன்னே யாருக்கும் தெரியாது. இப்போ ஆனந்தராஜ் சார்லாம் இப்போ வரைக்கும் அவர் சீரியஸான வில்லனாக நடித்தோன்னு நினச்சிட்டு இருந்தார். அப்போது அவர் அன்றைக்கி சார் நீங்கள் அதை சீரியஸாக பண்ணுங்கள் சார், அவர் அது காமெடினே தெரியாது அவருக்கு அன்றைக்கி நடிக்கும்போது. அவர் இப்போ சூப்பராக ஓகேவா, ஆமாம் சார் சார் அதே வேறு அப்படியே வாங்க அதே மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னா, அதே மாதிரி தம்பி இப்படி தான் இருக்கும், நமக்கு தான் சிரிப்பு வரும். அது மாதிரி நரேட் பண்ணும்போது யாருமே சிரிக்கவே இல்லை, எதுவுமே இல்லை. தடவை இந்த கதையை நான் நரேட் பண்ணும்போது சிரித்தவங்க தான் சார் இவங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் அந்த ஒரு சீக்வன்ஸ் சொல்லுவேன், அந்த இது உசைன் போல்ட்டோட உலக சாதனையே இத்தனை அப்படின்னு சொல்லுவான், அப்போ நீ அதே போட்டிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கன்னொடனே நாங்கள் அப்படியே தெரிஞ்சிருச்சு. ஓகே எப்படியும் அவன் பார்ப்போம். இப்போ இவங்களை வச்சு பண்ணுறங்கிறது இப்போ வந்து ஒரு சேலஞ்சான விஷயமா தான் இருக்கும். நம்ம வந்து என்ன நார்மலாக இப்போ ரெகுலரான ஹீரோயின் வந்து வச்சு வாங்க 2 பாட்டு 2 டான்ஸு மரத்தை சுற்றுங்க ஓடி போயிருங்கன்னு சொல்லி போனால், இப்போ இவங்களுக்கான ஒரு வேல்யூ இருக்குது. ஒரு காஸ்டிங்கில் வந்து நயன்தாரா இருக்கிறாங்களா அப்படின்னா அதுக்கு ஒன்று நீங்கள் வந்து அந்த ஹீரோயினுக்கும் ஒரு வெயிட்டேஜ் ஏற்ற வேண்டியது. இல்லை அவங்க இப்போ ரொம்ப செலக்டிவ் ஆகிட்டாங்க, அது ஒரு விஷயம். அவங்களும் ரொம்ப, ஏன்னா நிறைய டைம் நம்மளால் வேஸ்ட் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைங்களோடையும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சில ஃபிலிம்ஸை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணி பண்ணுறாங்க. அந்த தலையை நீங்களும் சேருவீங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அந்த தலை நடுவில் நீ இல்லை இது இதை இமேஜின் பண்ண அந்த தம்பிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். கையில் எதுவும் இல்லை. இந்த செயின் வந்து இந்த செயின் தான். என்னது சாதாரண செயின் தான். ஓ நல்ல நேரம், ஏன் நல்ல நேரம், இந்த நேரத்தில் நான் தங்க செயின் போடலை. ராஜா இதை யார் பண்ணா, அந்த யாரோ பாப்பா யாரு பக்கத்து ஆஃபீஸா, சரி ஓகே என்ன உனக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியலையே, ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அன்பை கொடுத்துருங்க. ஐயோ ஐயோ இவ்வளோ நல்லா இருக்கும். நடக்குமா? இதுமா இப்போ நான் இப்போ என்ன கேட்குறீங்களா? நான் சொன்னேன் எவ்வளோ பெரிய எங்கேயோ இருக்க ஆளுங்க சார் எல்லாம். நம்ம ஒரு சாதாரணமாக வந்து நானே தின்னுட்டுனா பால் வித்துட்டுருக்கேன் அந்த மாதிரி. நான் மாபெரும் எக்ஸ்ட்ரீம். அவர்கிட்ட நீங்கள் போய் பேசுனீங்கன்னா, தோனி சார் வந்து நான் ஒரு நாள் அவரோட பேசிட்டு, அப்போ வந்து ஃபுல்லாக ஆர்மியோட இதை பற்றி காமிச்சிட்டு அவரோட இன்ட்ரெஸ்ட் அதை காட்டுறாரு. அவர் ஒரு நாள் என்னென்னா இங்கேயே போயிட்டார், எங்கே வார்ஃபீல்டு இதில் காஷ்மீரில் எங்கேயோ போய் ட்ராப் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து கெரோசின் இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டக்குன்னு திடீர்னு நைட் ஏதோ எழுப்புறாங்க, ஏதோ சம் மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றாங்களாம். அப்போ எல்லாமே அந்த ஜிப் பேக் மாதிரி ஏதோ ஒரு இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது என்ன ஒரு மைண்ட் செட், லைக் ஒரு கிரிக்கெட்டை வேறு எதுவும் அவர் எதுவும் பயங்கரமான இதை பற்றி சொல்லலை. நான் போய் இங்கே பார்டரில் வந்து நின்னேன் அப்படின்ட்டு சொல்லும்போது நமக்கு அப்படியே சிலுக்குது. இந்த மாதிரி ஒரு யூனிக் பர்சனாலிட்டி சார் வந்து சும்மா எல்லாரும் சொல்லலை, கடவுளே அஜித் சும்மாலாம் சொல்லலை, அது நிஜமாகவே அந்த ஆரா இருக்கும். அது நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். நானும் அது இருந்திருக்கேன். அது வந்து அது ஒரு ஃபீல். ஸோ எனக்கு வந்து
படம் எடுக்கல அப்படின்றதெல்லாம் விட அங்கே பக்கத்தில் எல்லாம் இருக்க முடியாமல் போயிடுச்சுன்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஏக்கம். பட் என் லைஃப் நான் பார்த்துருக்கேன் இல்லையா, எனக்கு எப்பயுமே வந்து அப்படிதான் ஒரு அப்படியே ஒன்று நடக்காது ஆனால் அது வந்து டிலே ஆகும், டினை ஆகாது. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து அது நடக்கும் அப்படின்றத நான் என் நேச்சருக்கு வந்து ஐ பிலீவ் குட் திங்ஸ் வில் ஹேப்பன் டு மீ. பிகாஸ் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் எதுவும் பண்ணல. இதெல்லாம் நடக்கணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நான் வந்து லீட் பண்ணுறேன். ஆல்வேஸ் இட் வில் ஹேப்பன். நிறைய நடக்கட்டும். இது ட்ரை பண்ணலாம் சார், இது பண்ணலாம். அவர் ஒத்துக்கிட்டாருன்னா பண்ணலாம். பட் ஒத்துக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அவர் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ நானும் ரோடி தான் டைம்லேருந்தே எனக்கு அவர் வந்து ஆக்ட் பண்ண வைக்கணுன்ற ஆசை. அதுக்கப்புறம் அந்த பிகினிங்கில் அந்த எல்லா மியூசிக் வீடியோ நான் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அனியோடைய முதல் மியூசிக் வீடியோ ஃபஸ்ட்டு இந்த எல்லா விஷயமும் நான் தான் டைரக்டர். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோம். அந்த முதல்ல சான்ஸே இல்லை சொல்லி வரும், அது நான் தான் எடுத்தேன். அப்படியே அங்கேருந்து தான் இது. அப்படி தான் வந்து நானும் ரோடி தானில் நீங்கள் யாருமே டேட்டு கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும்போது இப்போ என்ன அப்படி சொல்லிட்டு சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடிக்கவா அப்படின்ற மாதிரி ஒரு இது. அப்போ தான் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம் அந்த அப்பா அவரோட. ஸோ எனக்கு அவர் நடிக்க வைக்கணும், அவரை எனக்கு நல்லாவும் நீங்கள் கேட்டால் சரின்னு சொல்லிடுவார் போல தெரியுது. இல்லை இப்போ யார் கேட்டாலும் சரிலாம் சொல்ல மாட்டார். இந்த மாதிரி ஆட்ஸ் கீட்ஸு இல்லை மியூசிக் வீடியோஸ் இந்த மாதிரி நான் அப்பப்போ டைரக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணும்போது இதெல்லாம் நடக்கும் மைண்டில். கரெக்டாக. வெல்சன் இஸ் மை டியர் ஃப்ரெண்ட். ரொம்ப சோகமாக இருந்தேன்னா அவனுக்கு ஃபோன் அடிப்பேன். அவன் பேசுறதை கேட்டு எனக்கு இன்னும் சோகமாயிடும். ஸோ பழைய ஃபார்மேட்டுக்கே போய் ஆமாம் அது எவ்வளவோ பரவாயில்லையே இந்த சுச்சுவேஷன். இவங்கிட்ட ஃபோனை போட்டு பேசுனதுக்கு நம்ம இவ்வளோ சும்மாவே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ நான் பழைய செட்டிங் போய் சும்மாவே இருந்திருக்கேன். நல்லா தான் இருந்தேன், சோகமாகவே இருப்பேன். ஏன்னா அவன் சொல்றது கதறி அழுகுற மாதிரி அதே படம் அந்த மாதிரி ஆகிடும். அதனால எதுக்கு அவருக்கு அதை பண்ணி கொடுப்பான் அவன். அதனால அப்படி ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான அவரோட கதையை சொல்லுவாரா உங்களுக்கு? எனக்கு தான் சொல்லுவான் இந்த மாதிரி இப்படி இருக்கு என்னடா பண்றது அப்படின்னா சொன்னா அப்போ அதுக்கு அவங்க தான் அவன் சொல்லுவான். அப்போ எப்படி ஆயிடும்னா ஐயோ ஓகே நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போன வச்சு நான் பழைய மாதிரி. ஆமா அதுக்கு ரொம்ப நன்றி. நல்ல ஒரு ஆறுதல் கொடுத்துற ஒரு நன்றி. ரொம்ப ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட். பேசுறது கேட்கணுமே நீங்க. என்ன ஒரு நட்பு. படத்துல கூட அப்படி பார்க்க முடியாது. படத்துலலாம் பார்த்தவே கூடாது, நீங்க அதெல்லாம் பார்க்க கூடாது படத்துல. நெக்ஸ்ட்டுங்க பிரதீப், மோஸ்ட் டேலண்டட் ஹீரோ அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ரைட்டர் சார். பையன் வந்து ரைட்டிங் அண்ட் டிரெக்ஷனில் வந்து இஸ் டூ டேலண்டட். அண்ட் அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிறவர் நடிக்கும்போது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ சீன் அண்ட் அந்த சீனை எந்த அளவுக்கு எலிவேட் பண்ண முடியும் அப்படின்ற அவங்களுடைய புரிதல் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அது வந்து எனி டிரெக்டருக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு சாதாரண சீக்வன்ஸை கூட ஹீ கேன் எலிவேட் இட். ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் பிரதீப் ஆஸ் எ டைரக்டர், ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ ரைட்டர். நிறையா கற்றுக்கிட்டேன். இப்போது இது நீங்கள் இப்போ காட்டுறீங்கல்ல, இதுலலாம் என்னென்னா வெயிலில் போய் நிற்கிறது இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதனாலேயே இந்த வேலைலாம் பண்ண மாட்டேன். எதாக இருந்தாலும் செட்டுக்குள்ளே பண்ணுங்க ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த கோலிவுட் அதுவே ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் எடுத்தேன். அதை வந்து எக்ஸ்டீரியரில் கூட எடுக்கல, அழகாக ஏசி ஃப்ளோரில் போட்டு ஃபுல்லாக பிளாக் வச்சுட்டு அழகாக வெறும் அந்த ஒரே ஒரு 2 லெட்டர்ஸ் மட்டும் செட்டு போட்டுட்டு ஃபுல்லாக செட் எக்ஸ்டென்ஷன் வச்சு அப்படியே ஆக்சுவலா இது காஸ்ட் எஃபெக்டிவ். இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். இப்போ வேற யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா நிஜமாவே போயிட்டு ஒரு மவுண்டன்ல நடுக்கிறேன்னு சொல்லிட்டு மவுண்டனுக்கு போய் பலூன் லைட் எடுத்துட்டு வந்து ஃபுல்லா லைட் பண்ணி அந்த லெட்டர்ஸை எல்இடியில் கிரியேட் பண்ணி அதுக்கு இவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு அதுக்கு ஒரு வைடு எடுக்கணும், 40 ஃபீட் கிரேன், ஒரு 4 கிரேன் வேணும், அவ்வளோ லைட்ஸ் வைக்கணும். இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். மலை ஏறணும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஏறுவாங்க, இல்லை ஒருத்தன் வலிக்கு விழுவான், இவ்வளோ இருக்குது. அதெல்லாம் விட ஏவிஎம்னா எல்லாரும் சைக்கிள்லேயே வந்துடுவாங்க. யார் நம்ம லைட்மென்ட்ஸு எல்லாருமே அப்படியே கார்பெண்டர்லாம் அப்படியே நடந்தே வந்துடுவாங்க. நீட்டாக நடக்கும். ஒன்றுமே யாருக்குமே நம்ம படம் ஷூட்டிங் வந்து அந்த மாதிரி ஐயோ இவங்க ஷூட்டிங் ஆனலாம் இருக்காது. அப்படி எல்லாரும் வருவாங்க. சிம்பிளாக எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய்மெண்ட் அதிகம். இதெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணுறோம். ஆமாம், இதெல்லாம் எங்கே இதெல்லாம் சம்மந்தமே இல்லை. நான் யோசிச்சிருந்தேன், நம்ம டேரக்டர் யோசிச்சிருக்காரு உங்களை வந்து இப்படியாவது ஒரு அரசியல்வாதியாக பார்த்து இந்த மாதிரி ஒரு ஜென்சி பொலிட்டீஷியன் வந்து ஜென்சி
நயன்தாரா அவருடைய ஒரு பிரம்மாண்டமான இமேஜ் அது வந்து உங்களுக்கு ஒரு பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா ஒரு ஓவர் ஷேடோ பண்ணதா உங்களை வந்து அது ஒரு சேலஞ்சாக மாறி போயிடுச்சு அது? சரி என்ன சேலஞ்சு, அது ஒரு பலம் தானே சார். உங்களுக்கு தனிப்பட்ட லைஃப்பில் இல்லை, நான் சொல்றது நான் வெளியில் உங்களுடைய கெரியரில் நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஆப்வியஸாக அதில் ஒன்றும் இல்லையா, நான் என்ன ஹீரோயினா, அவங்க ஹீரோயின், நான் டேரக்டர், அவங்க பக்கமாக போயிட்டுருக்காங்க. நான் என்னுடைய ஐ ஹாவ் மை ஓன் ஸ்ட்ரகிள்ஸ், மை ஓன் இது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. ஐ மீன் ஃபில்ம் மேக்கிங் சொல்கிறேன், ஒரு டிரெக்ஷனாக பண்ணும்போது ப்ளஸ் இருக்கிற இப்போவும் வந்து டிரெக்டர்ஸோட வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஏன்னா எவ்வளோ ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிப்போ நீங்கள் ஃபேஷனாக இருக்குது போய் எங்களுக்கு பரவாயில்ல, பாவம் பேண்ட்லாம் அவர் கிழிச்சிட்டு அழைச்சிக்க போகிறாங்க டேரக்டர் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கிட்டே. அது இல்லை சார், நிஜமாக சார். நீங்கள் யோசிங்க, இப்போ நான் வந்து என் ஃபில்ம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த ஃபில்ம் ரிலீஸ் ஆகும்போது சத்தியமாக எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எப்பா ரிலீஸ் ஆகிடுச்சுல்ல, அதுவே அந்த லெவலுக்கு ஆகிடுச்சு. முந்தியெல்லாம் அப்படி இருக்குன்னா படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனால் தான் சந்தோஷம்னு இருக்கும் சார். படம் ஹிட் ஆகி 100 கோடி அப்படி பண்ணுதுன்னா தான் சந்தோஷம்னு இருக்கும். எனக்கு சத்தியமாக என் படம் ரிலீஸ் ஆனதே எனக்கு சந்தோஷம்னு அப்படி இருக்கேன். பொலிட்டிக்கலாகவும் யோசிக்கிறீங்களோ? அங்கே வந்துருச்சு மைண்டு. பொலிட்டிக்கலாகவும் யோசிக்கிறீங்க? இல்லை சார், அங்கே வந்து இப்போது நீங்கள் முத கேள்வியில் இப்படி ஆன்லைனில் இதாகிடுச்சு அப்படி சொல்லும்போது, வினோத் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும், இது எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க, ஹேண்டில் எவ்வளோ கனவுகள் எவ்வளோ கற்பனைகளுக்குள்ளே தானே சார் நாங்கள்லாம் வாழ்கிறோம் சார். இப்போ நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒரு பெரிய ஃபில்ம் பண்ண வேண்டிய ஒரு டிரெக்டர் டக்குன்னு மாற்றிட்டாங்க. அந்த பையனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், என்ன இருக்கும், இந்த மாதிரி டிரெக்டர்ஸோட லைஃபே என்னன்னே புரியல சார். அது வந்து ரொம்ப கஷ்டமாக, ஏன்னா எவ்வளோ விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியல. கற்பனை கனவோடு இருக்கக்கூடிய அவ்வளோ பேர் சார், அவ்வளோ பேர் ஒருத்தர் பார்த்துட்டு உங்களுக்கு நிஜ லைஃப் காட்டுறாங்க. எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கும், எல்லாம் கஷ்டப்பட்டு ஏறும். ஒருத்தர் பிடிச்சி, அதாவது வேறு எதுவுமே இருக்காது சார். நீங்கள் சோறு தண்ணியே இல்லாமல் ஒரு மலை மேலே வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சு ஏறிட்டு இருக்க மாதிரி ஒரு வாழ்க்கை தான் அது. ஏன்னா எதை நம்பி இருக்கும். நான் முதல்ல எனக்கு 21 வயசு இருக்கும்போது என் அம்மா போலீஸ் இன்ஸ்பெக்டர், வடபழனி போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ஒருத்தர் இருந்தார். என்னப்பா அடுத்து என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு நான் கேட்டார். நான் வந்து சினிமாவில் டைரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சிரித்தார். ஏன்னா நான் ஒரு இன்ஸ்பெக்டரோட பையன், நான் வரேன், எனக்கும் சினிமாவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சிரித்தார். என்ன டேரக்டரு அப்படின்னாரு. சினிமா இந்த படம்லாம் எடுப்பாங்கல்ல, படம் தான் டேரக்டர், நான் ஃபிலிம் டேரக்டர்னு சிரித்தாங்க. டேரக்டர் ஆகிட்டேன். 5-6 படம் பண்ணியாச்சு, ப்ரொடக்ஷன் வச்சுருக்கேன். இது எல்லாருக்குமே. ஆனால் இதே மாதிரி ட்ரீம்ஸோட எவ்வளோ பேர் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. பட் ஸ்ட்ரகிளில் தான் இருக்கிறாங்க பாருங்களேன். ஐ மீன் அது ஒரு ஈஸியான ஒரு இடத்துல இல்லை. இதெல்லாம் மீறி வந்தால் இந்த முத்து படத்தில் எந்த பக்கம் போனாலும் இந்த ரகுவரன் ஓட முதல்ல ரஜினி துப்பாக்கியோட நிற்பாரா, அந்த மாதிரி ஒரு 4 ரிவ்யூவர்ஸ் வந்து நின்றுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பயங்கரமாக என்னன்னா கடைசியில் முட்டு சேர்ந்து நின்னா அவங்க வந்து அவங்கள ஒரு பயங்கர ஸ்மார்ட்டாக காமிச்சிக்கணும், புத்திசாலியாக காமிச்சிக்கணுன்றதுக்காக ஒரு படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் சொல்லி கெட்ட விஷயங்களையும் சொன்னாங்கன்னா ஓகே. பொலிட்டிக்கலாக ஏதாவது மோட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது பயங்கரமாக பிரெயினுக்கு டேமேஜ் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்கு சார். இதெல்லாம் சார் அவ்வளோலாம் எங்கள் யாருக்குமே எதுவுமே தெரியாது சார். நீங்கள் ஏதாவது இந்த இடத்துல ஏதாவது ஒரு சீனு அதில் எப்படி நடிக்கணும், இதுக்கு என்ன மாதிரி மியூசிக் போடணும், இதுக்கு என்ன மாதிரி லிரிக்ஸ் எழுதணும், இவ்வளோ தான் சார் தெரியும். இவ்வளோண்டு ஸ்கில் செட்டை வச்சுட்டு வர ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் சார் ஃபில்ம் மேக்கர். நாளைக்கு நிறைய படம் பண்ணி அப்படி ஜெயிச்சு அப்படி நீங்கள் அப்படியே உங்ககிட்ட பேசிட்டே இருப்போம். சைடில் டிவியில் ஒரு பாட்டு வச்சுன்னா இந்த பாட்டு எப்படி எடுத்துருக்காங்க, இப்படி போயிடும் சார் மைண்டு. அவ்வளோதான் சார் இருக்கு எல்லாமே. இப்போ தான் ஆரம்பிக்கும். உங்களுக்கோ மேடத்துக்கோ வந்து அப்படியே வந்து ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சராரு அந்த மாதிரி திட்டம் என்ன ஆட்சி மசாலா ஆட்சியை பிடிக்கிற மாதிரி ஏன் சார் இங்க போச்சு பாருங்களேன். ஏதோ ஒன்று பேசுறேன், மாடு வாங்க போறது இந்த மாதிரி தான் பேசுனா சம்மந்தமே இல்லாம ஆட்சி மசாலான்னு ஏதோ நீங்க சொல்லுங்க. Behind Notes, straight from the heart with Rangaraj Pandey. Title sponsor Chennai Samartha Aviation Nursing Hotel Management. Easy padinga salary oda. And Lexco Holidays, travel beyond boundaries. Powered by Dr. Sri Varma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். Social Eagle AIN Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Howda Pay, powered by Workerbee, a unified platform for finance, accounts and HR. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும். Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Karthipuram,
200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial villa plots with world-class infrastructure. Chennai Samartha Aviation College, best aviation college in South India, and Lexco Holidays presents Behind It Straight from the Heart with Rangaraj Pandey. Powered by Dr. Srivarma Ayur Tarum Ayurveda, Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing saloon chain, Howda Pay powered by Workaby, Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Kartipuram, Coimbatore 200-acre Dream Township Premium Plots.